நான் ஒரு காலத்தில் எல்லாரையும் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் பீப்புள்ஸோட அட்டென்ஷனுக்காக அவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி கேர் பண்ணிட்டு அவங்களோட ப்ரெசன்ஸை வேல்யூ பண்ணிக்கிட்டு. ஆனால் ஒரு நாள் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு, நான் சேஸ் பண்ணலைன்னா என்னை யாரும் ரீச் அவுட் பண்ண போகிறது இல்லைன்னு. முதல்ல அந்த லோன்லினஸ் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பிகாஸ் எனக்கு யாரும் மெசேஜ் பண்ண இல்லை, ரிப்ளை பண்ண இல்லை, அண்ட் என்னை தேடி வர யாரும் இல்லைன்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனிமை எனக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு. பிகாஸ் யாரும் என்னை சப்போர்ட் பண்ணாத நேரத்தில் நான் என்னை சப்போர்ட் பண்ண கற்றுக்கிட்டேன். யாரும் என்னை புரிஞ்சிக்காத நேரத்தில் நான் என்னை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் விலகி போகும்போது நான் என்னை கண்டுபிடிச்சேன். அண்ட் சேஸ் பண்ணுறது நிறுத்துறது சரண்டர் இல்லைல்ல, அது ஜஸ்ட் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது. உண்மையான ரிலேஷன்ஷிப்னால் அதை ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னை வேல்யூ பண்ணுறவங்க உன் கூட இருக்க ரீசன் தேட மாட்டாங்க. அண்ட் ஃபைனலி நான் இந்த தனிமையை பார்த்து இப்போ பயப்படுறதில்ல. ஏன்னா அந்த தனிமை தான் எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு, இப்போது கிளாரிட்டி கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலி பீஸ். சில நேரங்களில் நம்ம சில மனுஷங்களை லூஸ் பண்ணுவோம், ஆனால் அது தோல்வி கிடையாது. அது உன்னை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு அழகான வாய்ப்பு. ஸோ பீப்புள்ஸை சேஸ் பண்ண நிறுத்திட்டு உன்னை நீ வேல்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உன்னை உண்மையாக நேசிக்கிற உறவு என்றைக்கும் உன்னை விட்டு போகாது. எப்போவுமே அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க.